ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. ஓம் சக்தியே, மருவூர் அரசியே. நல்லதே நினைப்போம், நல்லது மட்டுமே நினைப்போம். சக்தி வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த ஆதி சக்தியின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, நமக்கு எல்லாம் நல்ல காலம் பிறக்காதா? நமக்குள்ள சோதனைகள் எல்லாம் எப்பொழுது முடியும்? நல்ல நேரம் பிறக்கப் போவது எப்பொழுது என்று யோசித்து கொண்டிருக்கின்ற என் குழந்தையே, இந்த வராகி அம்மா உன் எதிர்காலம் என்னவென்று கணித்துவிட்டு தான் வந்திருக்கிறேன். பிறந்த தேவி என்ன அறிவுறுத்தி இருக்கிறது என்றால், நீ இப்பொழுது படுகின்ற கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு நிலையானது அல்ல. நீ நிச்சயம் உன் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையப் போகின்றாய். இப்பொழுது அதற்கான சோதனைகள் தான் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதற்காக நீ கலங்க வேண்டாம். இதோடு வாழ்க்கை முடிந்து விடுமோ என்ற அச்சத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். குழப்பங்களை தாங்கிக் கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய சோதனைகளும் உன்னுடைய அச்சங்களும் உன்னை விட்டு விலக போகும் காலம் வெகு விரைவாக வரும். நான் இப்பொழுதே வரப்போகிறது என்று சொல்லவில்லை. ஆனால் உனக்கான காலமும் நேரமும் கூடி வரும்போது நிச்சயமாக உனக்கான நல்ல காலம் அங்கே பிறக்கும். இது மட்டுமே முடிவு என்று உனக்கான தொடக்கம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இது மட்டுமே முடிவு என நினைக்காதே. உனக்கான தொடக்கம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அது இன்னும் சற்று தொலைவில்தான் இருக்கிறது. அது உன்னிடம் வரும்பொழுது உன் வாழ்க்கையில் நீ நினைத்து பார்க்க முடியாத மாற்றங்களும் பல திருப்பங்களும் உன் வாழ்க்கையில் ஏற்படும். உனக்கான ஏதோ ஒரு வழி இருக்கிறது என்று நீ நினைத்துக்கொள். அது உன் வாழ்க்கையில் பல நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி வாழ்க்கையின் உயரத்திற்கு உன்னை அழைத்துச் செல்லும். நான் நினைத்ததை எல்லாம் எனக்கு நடத்தி தாருங்கள் என்று நீ என்னிடம் பலமுறை வேண்டியுள்ளாய். ஆனால் உன் தாய் நான் உனக்கு சிலவற்றை நிறைவேற்றி தந்துள்ளேன், சிலவற்றை இன்னும் நிறைவேற்றவில்லை. அதற்கெல்லாம் காரணம் நான் இப்பொழுது சொல்வதுதான். என் அன்பு குழந்தையே, நீ நினைத்தது நீ அடைவதற்கு நிச்சயமாக தகுதி பெற்றவன். அதற்காக கால நேரம் உன்னுடையது. உன்னுடைய பிறந்த மாதத்திற்கான அது ஏன் இன்னும் வரவில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என் குழந்தை, நிச்சயமாக நீ வருந்த வேண்டாம். உனக்கானவை கூடி வரும் நேரம் வந்துவிட்டது. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நீ நிம்மதி இல்லாமல் தவிக்கின்றாய். எதை எடுத்தாலும் உனக்கு பிரச்சனைகள் தான் என்று நீ இங்கு மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய். ஆனால் என் குழந்தையை, அது எல்லாம் உன்னை சோதிப்பதற்காக நடந்தவைதான். எதை செய்தாலும் உனக்கு பிரச்சனைகள் தான் என்று மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய். ஆனால் அது எல்லாம் உன்னை சோதிப்பதற்காகத்தான் நடந்ததே தவிர உனக்கு நிரந்தரமான சோதனைகள் அல்ல. உன் சோதனைகள் எல்லாம் முடிய போகிறது. உனக்கு இந்த சோதனைகளை கொடுத்தவர்கள் பலர். அந்த பலர் இப்பொழுது பல சோதனைகளுக்கு உள்ளாகி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவையெல்லாம் இப்பொழுது கண்முன்னே நடந்து கொண்டிருக்கிறது. உன்னுடன் பயணிக்கக்கூடிய அனைவரும் நல்லவர்கள். உனக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் உன்னோடு பயணிக்கக்கூடிய நண்பர்கள் நல்லவர்கள். யாருமே உனக்கு மனதில் கூட துரோகம் செய்ய நினைக்காதவர்கள். நீ எப்பொழுதும் எவருக்கும் மனதளவில் கூட எந்த ஒரு துரோகமும் செய்ய நினைக்க மாட்டாய். உதவி என்று கேட்பவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் கைதான் என் குழந்தையின் கை. என் குழந்தை, எத்தனையோ நல்ல உள்ளங்களுக்கு நல்ல உதவிகளை செய்திருக்கிறாய். யாருமே இதுவரை உன்னை சாபமிட்டது இல்லை. எல்லோரும் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் உன்னை வாழ்த்தி இருக்கிறார்கள். உன்னுடைய வாழ்த்துக்கள், உன்னுடைய புண்ணியங்கள் உன்னை நிச்சயமாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். உனக்கு மற்றவர்களுக்கு கொடுக்க இயலவில்லை என்றால் நிச்சயமாக வருத்தம் கொள்வாய். என் குழந்தையின் மனதை புரிந்து கொண்டவர்கள் உன்னை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை கூட அறியாமல் நீ அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றாய். என் அன்பு குழந்தையை, நீ எந்த பாதை தேர்ந்தெடுத்தாயோ உனக்கான நல்ல பாதை அதுதான். உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்ல போகிறது. ஆனால் அது சரியான பாதை இல்லை என்று உன்னை குழப்புவதற்காக உன்னோடு சிலர் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனால் யாருடைய வார்த்தைக்கும் செவி கொடுக்காமல் நீ இப்போது செல்கின்ற பாதையிலே சென்று கொண்டு வா. உனக்கான வெற்றியை நான் அங்கே வைத்துள்ளேன்.
அடையும் வரை நீ செல்லும் பாதையில் பின்வாங்காமல் சென்று கொண்டே இரு. நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக அங்கு கிடைக்கும். நீ நினைத்த வாழ்க்கை நீ நினைத்தவரோடு தான் நடக்கும். உன்னுடைய நல்ல குணமும் கனவில் கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத உன்னுடைய நல்ல எண்ணங்களும் உன்னுடைய எதிர்மறையான சிந்தனைகளும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்வை செழிப்பாகத்தான் வைக்கும். என்றுமே அவை உன்னை தலை குனிய விடாது. உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும். நீ முடிந்து விட்டது என்று நினைத்த காரியங்கள் எல்லாம் இனிமேல் உனக்கு துளிர்க்க தொடங்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. நிச்சயமாக உன் மனது சுறுசுறுப்பாக மாறும் காலம் இது. இப்பொழுது வரை நீ சோர்வாக இருக்கின்றாய். ஆனால் இனிமேல் உன் சோர்வுக்கு எல்லாம் நல்ல பதில் கிடைக்கும். ஓடி ஓடி சம்பாதிக்க வேண்டும். உன் குடும்பத்திற்கு நன்மை செய்ய வேண்டும். நம்மை நம்பி இருப்பவர்களை காப்பாற்ற வேண்டும். யாருக்கும் எந்த துரோகமும் செய்யக்கூடாது என்றெல்லாம் உன் மனதிற்குள் ஒரு வைராகியத்தை வைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் நீ நினைக்கின்றாய், அம்மா, இதையெல்லாம் நான் செய்ய நினைக்கும் பொழுது எனக்கு வசதிகள் இல்லாமல் எல்லா கஷ்டங்களும் எனக்கு மட்டும்தான் வந்து கொண்டிருக்கிறது என்று. நீ வருத்தத்தில் ஆழ்ந்திருக்கின்றாய். உன்னுடைய இத்தனை கஷ்டங்களுக்கும் காரணம் நீ நல்ல குழந்தையாக இருப்பதுதான். நல்லவர்களை எப்போதும் இருக்கின்றவர்கள் சோதித்துதான் பார்ப்பார்கள். இந்த சோதனைக்கு சரியான ஆளாக உன்னை நினைக்கின்றார்கள். ஆனால் உன் தாய் நான் உனக்கு துணை இருக்கும்போது எல்லா சோதனைகளையும் முறியடித்து உன்னை நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வந்து விடுவேன். இப்போது உனக்கு இருக்கும் காலம் மாறப்போகிறது. உனக்கு நடக்கப் போவது உனக்கு நல்ல காலம். உனக்கான விடியல்தான் இனி ஆரம்பிக்க போகிறது. உன் தாயானவள் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா? இனி உனக்கு நடக்கப் போவது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். உன் விதியை நான் மாற்றி அமைக்கின்றேன். நீ எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அது எல்லாம் உனக்கு துவங்கப் போகின்றது. நீ நினைத்தபடியே உச்சத்தை அடைந்து உன்னுடைய வாழ்க்கை துணை நீ விருப்பப்பட்டபடியே கிடைக்க பெறுவாய். தேரோடும் புகழோடும் நீ சிறப்பாக வாழப்போகின்றாய். எதைக் கண்டும் நீ கலங்க வேண்டாம். எங்கு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அங்கேயே சென்று வேலை பார்ப்பாய். வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இருக்குமே, ஆனால் கட்டாயமாக அது நிறைவேறும். உன் கனவுகள் எல்லாவற்றையும் உனக்கு நிறைவேற்றி நான் தருகிறேன். இந்த மாதத்தில் பிறந்த உனக்கு மட்டும்தான் நடக்கும். எந்த தீங்கும் உனக்கு நடக்காது. அது உன்னுடைய பிறப்பிலேயே உனக்கு எழுதப்பட்ட விதி. அதனால் இப்பொழுது இப்படி நடக்கிறதே என்று உன் எதிர்காலத்தை நினைத்து நீ பயப்படாதே. இனிமேலாவது துணிச்சலோடும் மனதைரியத்தோடும் நம்பிக்கையோடும் உன் பிரச்சனைகளையெல்லாம் எதிர்கொண்டு அனைத்தையும் உடைத்து கொண்டு வெளியே வா. உனக்கு நான் இருக்கிறேன். நீ காப்பதற்கும் உனக்கு கை கொடுப்பதற்கும் உனக்கு நான் இருக்கின்றேன். உன் வராகி அன்னையாகிய நான் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக நின்று உன்னை நல்வழி நடத்தி உன் எதிர்கால வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றித் தருவேன். உனக்கு பல வாக்குறுதிகளை நான் தந்திருக்கிறேன். இருப்பினும் நீ உன் அம்மாவை நம்பி என்னுடைய பாதத்தை தொட்டு உள்ளே வந்திருக்கிறாய். உன் தாயானவள் அதுவும் உனக்கு சிறப்பான வாக்காகவே அமைந்துள்ளது. உன் எதிர்கால வாழ்க்கை துன்பங்கள் இன்றி, கஷ்டங்கள் இன்றி, எதிரிகள் இன்றி, எதிர்மறை எண்ணங்கள் இன்றி நீ நல்லபடியாக இருப்பாய் என்ற நல்வாக்கினை இப்பொழுது நீ பெற்று கொண்டிருக்கிறாய். உனக்கு நடப்பது எல்லாம் நன்மை மட்டுமே. உன் தாயானவள் உனக்கு உறுதுணையாக இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். எதை நினைத்தும் அஞ்ச வேண்டாம். என் குழந்தையே, இனி நீ எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். நீ நல்ல எண்ணங்களோடு இருந்தால் மட்டும் போதும். என் அன்பு குழந்தைக்கு இந்த ஆதிபராசக்தியின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.